மன்னவரே I love you. கூத்தாடுற இடத்துல தண்ணி நினைச்சா பெருக்கா வந்திருக்குது. இதை வச்சுதான் ஊர் பத்தி 9 வருஷமா ஏமாத்திட்டு இதை வச்சுதான் இன்னைக்கு ஊர் பத்தி மாமா கவலைப்படாத அடுத்த வருஷம் வந்துடும். இன்னும் அருமை குழந்தையாகப்பட்ட அதியாஸ்ரீ அவர்கள் சொத்திலிருந்து எனக்காக 10 ரூபாய் எண்ணெய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு அரசு பணி பெற்று நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்னும் கவிஞா அவர்கள் சொத்திலிருந்து நமக்காக 10 ரூபாய் எண்ணெய் கொடுத்திருக்கிறார். ஆமா, 10 ரூபாய் கொடுத்து அண்ணே கௌரி அண்ணா அண்ணே எப்படி அண்ணா தங்களுடைய பாதார வித்தைகளுக்கு நமக்கு ஆதாரமாய் மல்லிகை முல்லை மற்றும் வேறு மறிக்கொழுந்து பாரிஜாதம் என சொல்லக்கூடிய பலவிதமான ஆசனாதி மலரெல்லாம் பறித்து வந்து தங்களுடைய கால்களை பன்னீரால் கழுவி 10 ஆடையால் நீர் துடைத்து தங்கள் தேவியாகப்பட்ட கௌரி பாதத்தை போற்றி செய்கிறேன். கண்ணே என் பாத மனிதனால் நீ எப்படி உணர்ந்து தெரியுமா? கௌரி என் பாத மனிதனால் இந்த கடல் சூழ்ந்த புலியிலே என்று மனமோடு வந்திருப்பாய். இருந்தாலும் இதோ அரண்மனையில் இருக்கும் பொழுது அதி சீக்கிரமாக தாதிமார்களை விட்டு என்னை அழைத்து வர சொன்ன செய்தி எதற்காக அழைத்தேன்? என்ன காரணமாக அழைத்தேன்? என்ன காரணமே கௌரி, உனக்கும் எனக்கும் அழகான ஒரு பெண் பிள்ளை பிறந்தார். உண்மைதான். யார்? நாகக்கண்ணி. ஆமா, அள்ளி செலவாக வளர்த்து வருகிறோம். இருந்தாலும் உன்னை எதற்காக அழைத்தேன்? நமது மகளாகிய நாகக்கண்ணிக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதனால முன்னை அழைத்தேன். ஓ, நமது மகளாகப்பட்ட நாகக்கண்ணி தக்க 16 நிறைந்த பருவமங்கையாக ஆகிவிட்டார். அதனாலே காலகாலத்திலே செய்ய வேண்டிய சுப காரியங்கள் செய்ய வேண்டும். அதனாலே நம்மளுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதனாலே நான் நினைத்தேன் என்று யார்? நமது மகளாகிய நாகக்கண்ணி அழைத்து வா. அப்படியா? அப்படியே அழைத்து வா. கண்ணே இருக்கிறாயா? உன் வாயை திறந்து எனக்கு ஒரு முத்தம் தருவாயா? நான் இங்க நிக்கிறேன், அவளை என்ன